சான்ஸே கிடையாது. டிஎம்கே வராது. டிஎம்கே வரது சான்ஸ் கிடையாது. தெரியல தானே திருப்பி வந்தாங்க. இவர் இவர் சூழ்நிலைக்காக ஃப்ரீ பஸ் விட்டாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ஆட்டோ இருக்குது. அவர் குடும்பத்தை யோசித்து பார்த்தாரா சொல்லுங்க? அந்த ஆட்டோ வச்சுக்கிற குடும்பத்தை யோசித்து பார்த்தாரா? ஒரு ஜெயிக்கிறதுக்காக ஒரு சூழ்நிலைக்காக ஃப்ரீ பஸ் விட்டாரு. காலையிலேருந்து உட்காந்துட்டு இருந்த வெயிலில் இன்னும் ஒரு 100-200 சம்பாதிக்க முடியல. எப்படி நாங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள்? வீடு வாடகை இருக்கிறோம், வண்டி கலெக்ஷன் ஓட்டுறோம், 600 கொடுக்குற கலெக்ஷனு. நாங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றத்தான் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எப்படி நாங்கள் போய்க்கிறது? ஒரு வசதிக்காக ஒரு ஃப்ரீ பஸ் விட்டார். ஜெயிக்கணும் நம்ம அப்படின்ட்டு எங்கள் நிலமை வாழ்வாதாரமாக இருக்குது. எங்கள் நிலமை நாங்கள் எப்படி மறுபடியும் டிஎம்கே ஓட்டு போடுவோம்? மோடி எல்லா மாநிலத்துக்கும் நல்லா செய்யறாரு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கொடுக்கணும். ஒரு கொஞ்சம் பத்தில் எத்தனை மேஜி இருக்கும்? 100 வண்டி இருக்குமா? ஒரு 1000 வண்டிக்கு மேலே இருக்குமா? அந்த அத்தனை பேர் இப்போ நாங்கள் ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டு. அந்த டிஎம்கே போடுவாங்களா? அந்த குடும்பம் என்ன ஆகுறது? ஃப்ரீ பஸ்ஸு விட்ட அந்த குடும்பம் நிலமண்ணா சொல்லு. பிள்ளைங்க வச்சுங்கன்னா பொண்ணு இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ண முடியல, ஒரு எதுவுமே செய்யல. அந்த ஆட்டோ ஓட்டி வாழ்வாதாரமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 500 சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அவ்வளோ நிலமை இருக்குது எங்கள் நிலமை. பாரு நின்று கிடக்குறோம் பாரு. எல்லாம் நிற்கிறோம் வண்டி. காலையில் விட்ட வண்டி வெயில் நின்று கிடக்குறோம். ஒன்றுமே இன்னும் சோறு தண்ணி கூட சாப்பிடல. அவ்வளோ நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள். எதுக்கு மறுபடியும் நாங்கள் எப்படி டிஎம்கே எப்படி நான் ஓட்டு போடுவோம்? டிஎம்கே ஓட்டு போடுவோம். அண்ணா கேட்ட கேள்வி அதெல்லாம் சொல்கிறேன். இவ்வளோ இந்த மறுபடியும் எப்படி இப்போ டிஎம்கே வருமானு கேட்குறாங்களா? அது சொல்கிறோம். மறுபடியும் எங்கள் நிலமை இப்படி தள்ளிட்டார ஸ்டாலின். நான் மறுபடியும் எப்படி ஓட்டு அந்த கட்சி ஓட்டு போடுவோம்? எந்த ஆட்சி ஜெயிக்கிறானா ஜெயிக்கலாம், மற்ற ஆட்சி தான் போட போகிறோம். ஓட்டு கருத்து டிவிக்கே வரும். விஜய் கட்சி கண்டிப்பாக வரும். விஜய் கட்சி கண்டிப்பாக. எங்களோட ஆதரவு விஜய்க்கு தான். அது எல்லாமே இப்போ ஆதரவு விஜய்க்கு தான். ஏன்னா டிஎம்கே வெறுத்து போயிடுச்சு எல்லாருமே. இப்போ விஜய்க்கு தான், வேற யாருக்கும். டிஎம்கே கட்சி ஓட்டு என் வயசுல நான் எத்தனை ஓட்டு இருக்கேன்? 55 வயசு எனக்கு. இதுவரையும் டிஎம்கே தான் ஓட்டு போட்டுங்கிறேன். இதுவரையும் எந்த சலுகையுமே கிடையாது. ஊராட்சி தலைவர் கூட எந்த சலுகை பண்ணுறது கிடையாது எங்களுக்கு. என்ன அந்த நிலைமையில் நாங்கள் வாழறோம். மறுபடியும் அந்த டிஎம்கே ஓட்டு போட்டு நான் மறுபடியும் மனு தான் பண்ணுவோம். நாங்கள் தடம் வேறு யாருன்னா மாற்றி போடணும் தான் ஒரு முடிவு. அந்த அளவுக்கு நாங்கள் வேதனை போட்டு போய் எடுக்கிறோம். ஆட்டோ ஓட்டலாம் செய்கிறானுங்களோ செய்யலையோ, அவன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ அவனுக்கு ஓட்டு போட்டு போகலாம். இவங்க போட தேவை. டிஎம்கே ஓட்டு போட தேவை. ஏடிஎம்மா போட மாட்டேன், டிஎம்கே போட மாட்டேன். வேறு ஏன் வரணும் அவனு போட்டு போகிறோம். அவ்வளோதான். ஒன்லி எங்களுக்கு விஜய்க்கு தான் ஓட்டு.